ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்த தினத்தையொட்டி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரீட்டா அமைஞ்சிருக்கிறது படையப்பா படத்தோட ரீரிலீஸ். போனஸா இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நீலாம்பரி படையப்பா 2 வரப்போகுது அப்படிங்கறத ரஜினிகாந்த் அவர்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. படையப்பா மாதிரி இன்னொரு படம் நீலாம்பரி ரசிகர்களுக்கு வந்து திருவிழா மாதிரி பெரிய அதிசயம் தான் இருக்கும். அது ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரஜினிகாந்த் பத்தி பல விஷயங்கள் நம்ம எழுத்தாளர் ஜே ராம்கி அவர்கள் கிட்ட பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்க ரஜினி சப்தமா சகாப்தமான ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க. அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நீங்க எப்படி ரஜினிகாந்த் அவர்களை அணுவணுவா ரசிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சரி, ஏன் ரஜினிகாந்த் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறது சொல்லுங்க சார். முதல்ல இந்த எழுத்தாளர் இதெல்லாம் தாண்டி நான் முதல்ல ஒரு அடிப்படையில் ஒரு ரஜினி ரசிகர். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. இன்னைக்கு 12/12 அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டும் பிறந்தநாள் இல்லை, எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு பிறந்தநாள் மாதிரி தான். ஆக்சுவலாக அது மாதிரி தானா இந்த எழுத்தாளருங்கிற பேசி சொல்றீங்களே, அதுக்கு ஒரு அந்த அடைமொழிக்கு காரணமே அந்த 12/12 1995. அதுக்கு விதை போட்டதும் அவரு தான். தூர்தர்ஷனில் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் எல்லோரும் உங்களுடைய கேள்வி ரசிகர்கள்லாம் உங்களுடைய கேள்விகள்லாம் எழுதி அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. நான் ஒரே ஒரு போஸ்ட் கார்டில் ஒரே ஒரு கேள்வி மட்டும் எழுதி அனுப்புகிறேன். அதுலேயே வந்து தியானத்தை பற்றி அவர்கிட்ட கேட்குறேன். ஸோ அந்த கேள்வியை வந்து அவர் பதில் சொல்கிறார். அப்போ வந்து அந்த 95 அன்றைக்கி அந்த டிவியில் பார்த்தா நான் அது எக்ஸைட் ஆகி நம்மளுடைய பேர் சொல்லி நமக்கு ஒரு அட்வைஸ் துணி அவர் எப்படி வந்து மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், வாழ்க்கையில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆக்சுவலாக ஓகே நம்மளும் எழுதலாம். ஸோ நம்மளும் ஒரு விஐபி, அப்படி ஒரு அந்தரத்தில் முதக்கிற மாதிரி தான் நம்ம அன்னி மொமெண்ட்டே முடியும், நாம் ஒரு விஐபி அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக சரி தொடர்ந்து நம்ம நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிச்சு அந்த கேள்வியிலேருந்து நிறைய பத்திரிகைகளுக்கு வாசகர் கேள்விகள்லாம் எழுத ஆரம்பித்தேன். வாசகர் கடிதங்கள் எழுதினேன், கேள்வி பதில், மதன், எல்லார்ட்டையும் கேள்விகள் கேட்டு கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய காலேஜ் லைஃப்பில் வந்து நிறைய பத்திரிகைகளுக்கு கேள்வி பதில் எழுதுறது, வாசகர் கடிதம் எழுதுறது அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் படிப்படியாக அப்புறம் பத்திரிகைகளுக்கு கட்டுரை எழுதி அப்புறம் புத்தகம் எழுதி அப்படியே கொஞ்சம் படிப்படியாக வந்திருக்கு. ஸோ அதுக்கான விதை வந்து அன்னைக்கு ஆரம்பித்தது தான். எங்கள் வீட்டில் என்னை பற்றி நல்லா தெரிஞ்ச என்னுடைய ஃபேமிலியும் சரி நண்பர்களும் சரி என்னுடைய பிறந்தநாளை விட 12/12ங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். அன்றைக்கி தான் என்னெல்லாம் வந்து விஷ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய பாண்டிங். ஆக்சுவலாக அது வந்து நான் இன்னும் என்றைக்குமே ரஜினி ரசிகன் தான். ஸோ அந்த இது வந்து மைண்டு ஒன்று அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்னால் வந்து அந்த ஒரு நியூட்ரலாக இருக்க முடியுது, எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியுது. அவருடைய பார்வையே அப்படி தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து நான் வந்து தலைமை ரசிகர் மன்றத்தில் பாட்டாக இருந்தேன். அப்புறம் அவர் கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைச்சிது. விதவிதமாக பார்த்துருக்கேன் அவரை. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நான்லாம் எதிர்பாராத விஷயம். ஆக்சுவலாக இது ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி எங்களோட பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. அது ஒரு பெரிய ஆளுமை. எனக்கு இன்னும் ஒரே குருநாதர் எல்லாமே அவர் தான். ஆக்சுவலாக ஸோ அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு பந்தம் வச்சுங்களேன். சார், ஆக்சுவலி நான் ஒரு தனியார் கல்லூரியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக. அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி படம் மட்டும்தான் வீட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா நானும் எங்கள் அண்ணனும் பயங்கரமான ரஜினி ரசிகர்கள். ரஜினி படமாக போயிடணும் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ நான் அந்த செலிப்ரேஷன்லாம் பார்த்து வந்திருக்கேன். நான் காலேஜ் ஒர்க் பண்ணுற காலகட்டம் வந்து 2010, 12 அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, யங்ஸ்டர்ஸு அப்போ வந்த படம் அந்த கபாலி ஆகட்டும், அதுக்கப்புறம் காலாவாகட்டும், அப்படி ஒரு மாஸ் ரிசப்ஷன். என்னை வந்து கிளாஸ் எடுக்க விடலை. ரஜினிகாந்தோட படத்தோட ட்ரெய்லர் வந்து போட்டு அனலைஸ் பண்ணலாம். ஏன்னா பேசிக்கலி விஸ்காம் ஜேர்னலிசம்லாம் டீச் பண்ணிட்டு இருக்கும்போது அனலைஸ் பண்ணலாம் என்டையர் கிளாஸ். எனக்கு அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை, நீங்க சொன்ன மாதிரி வாயை பொழந்து பார்க்குற மாதிரி என்னுடைய அப்பா காலத்துல நான் ரசிச்சது இப்போ எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி அவரால் முடியுது. இன்னமும் வந்து அவர் ஒரு படையப்பா 2 நீலாம்பரின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் வந்து அப்படி ஒரு மகிழ்ச்சியோட வரவேற்கிறாங்களே, அது நிஜமாவே மேஜிக்ன்றது ரொம்ப கம்மி சார். அதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்லை, அவர்கிட்ட கேட்டாலும் அது மேஜிக் சொல்லுவார். எனக்கே பல விஷயங்கள்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எனக்கு முந்தா நேற்று வரைக்கும் நீங்க கேட்டிருந்தா கூட எனக்கு படைப்பாலாம் என் பொண்ணு ரசிப்பாளா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நேற்று அந்த ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு இந்த ஸ்டில்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறா. ஸோ அதாவது காலேஜ் படிக்கிற பொண்ணுக்கு அவளுக்கு வேறு விதமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இது எப்படி எடுபடுமா அப்படின்லாம் எனக்கு டவுட் எல்லாம் இருந்திருக்கு. பட் அதை தாண்டி அவர் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ரஜினிங்கிற பர்சனாலிட்டி ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் செலக்ட் பண்ணிக்கிற விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு படம் பண்ணுறாருன்னா அந்த படத்தோடைய பிளாட்டு, அந்த சீனில் அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி ஒரு ஆங்கிளை வச்சுருக்காரு, இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலாக இப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு புரியுது. பட்சம் அப்போ அந்த காலத்தில் அவர் யோசிச்சு நம்ம இதெல்லாம் பண்ணாதான் எடுபடும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு இந்த இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுல ஒரு சீனே சொல்லுவாங்க, அவர் படியிலேருந்து இறங்கி வரும்போது எப்படி 1 by 1 நடந்து வராரா, 2 படியாக தாவி வராரா, அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா அவர் பார்த்தாரு. அதனால இதை தாண்டி இந்த சீன் வந்து ரொம்ப காலகாலத்துக்கும் பார்க்கணுன்னா இதை நம்ம பண்ணி ஆகணும்னு பார்க்குறேன். அது சாதாரண ஒரு பேனாவை வந்து சாதாரண ஒரு பேனாவில் சைன் போடலாம். பட் அந்த பேனாவை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டைலிஷான ஒரு பெரிய நீட் பேனாவை வச்சுக்கிட்டு அப்படி இது பண்ணும்போது அந்த இன்னொரு இதை பெரிய பேனா ஆகி அதை சைன் போடுறதுங்கிறது இது வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணுறது தான். ஆடியன்ஸை வந்து ஒரு கிமிக் மாரி பண்ணி அட்ராக்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த அட்ராக்ஷனை எல்லா ஜென்ரேஷனும் விரும்புவாங்க. நான் அடிப்படையில் ரஜினி படம் பார்க்குறது பாயும்புலி பார்த்துட்டு ஆக்ஷன் படம் நமக்கு சின்ன வயசில் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆக்ஷன் யார் பண்ணாலும் நம்ம ரசிப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சைல்ட்ஹுட் டேஸில் அப்படி ஒரு படம் பண்ணும்போது நமக்கு மண்ணில் போயிடுது. இப்போ இன்றைக்கி இந்த பசங்களுக்கு வந்து இது ஒரு மாதிரி ஏதோ ஒரு கிமிக் பண்ணுறாருப்பா, ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்களே. ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வர்றது தான். இந்த இடத்துல இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவாக ஒரு கான்ஷியஸாக எடுக்கிற டிசிஷன். ஆக்சுவலாக இந்த நம்ம இப்படி ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஸ்டேஜில் அது வந்து நான் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு ஸ்டேஜுக்கு போனால் எங்கே உட்காரணும், எப்படி பார்க்கணும், எங்கே ஆடியன்ஸ் எங்கே பார்க்கணும், எப்படி பேசணும், இதெல்லாமே பயங்கரமான கால்குலேஷன். ஆக்சுவலாக அதெல்லாமே அந்த கால்குலேஷனா இயல்பா வருதா சார்? அது இயல்பா அவருக்கு வருது. அதை வந்து ஒரு வாழ்க்கையவே ஆக்கிட்டார். அப்படி நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. அது ஒரு இல்லை அவர் தனியா இருக்கும்போது அப்படி இருப்பாரோ, இல்லை நம்மளெல்லாம் பார்த்துட்டு தான் அப்படி பண்றாரோ அப்படின்லாம் நான் கூட சந்தேகப்பட்டு வாட்ச் பண்ணியிருக்கேன். இயல்பா இருக்கும்போது, தனியா இருக்கும்போது அப்படிதான் இருக்காரு. எனக்கு ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரு நாள் முழுக்க அவருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் என்ன பண்ணுறாருங்க தூரத்துலேருந்து பார்த்தேன். அது பக்கத்தில் இருந்து பார்த்தா இருக்கு, தூரத்துலேருந்து அவர் என்ன பண்ணுறாருங்கிற ஒரு நாள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணேன். ஸோ அவர் நிற்கிறது, உட்கார்றது, இப்போவும் அது ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு சேரு, பிளாஸ்டிக் சேரில் 2-3 சேரை போட்டு தான் அது மேலே உட்காருவார். ஷார்ட் பிரேக்கில் எங்கேயும் போக மாட்டார். நான் கூட இதெல்லாம் சலிச்சு போயிருக்கேன். இதெல்லாம் எல்லாருமே கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே ரஜினி பற்றி பேசும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க. பல பத்திரிகையில் பதிவாயிருக்குது. சொல்லும்போது இதை ஏதோ ஒரு பேருக்கு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறாங்கப்பா அப்படிலாம். ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த கன்சிஸ்டண்ட்டாக பல 20-30 வருஷங்களாக அவருடைய கோஆர்டிஸ்ட் சொன்ன விஷயங்கள்லாம் நான் நேரில் பார்க்குறேன். எப்படி இது நடக்குது அப்படின்ட்டு. செட்டு பிரேக் எங்கேயும் போக மாட்டேன், அப்படியே உட்காந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். அப்படியே ஆடியன்ஸ் இங்கே பார்ப்பார், அப்படியே இங்கே பார்ப்பார். ஸோ அந்த மொமெண்ட் ஷார்ட் ஓகேன்னு சொன்னோன்னா அவர் எந்திரிச்சு அந்த எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஃபாஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்கும். அதாவது நம்மளும் ஒரு ப்ரொஃபஷனலாக நம்ம ஏதோ பண்ணுறோம். ஆனால் அந்த ஆக்டிவாக எவ்வளோ நேரம் நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கலாம் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். நம்ம அந்த அலர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும், அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வர் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ரியலி வெரி குட் அப்சர்வர். நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அவர்கிட்ட அவர் உங்களை ரொம்ப கவனிச்சிட்டே இருப்பார். சம்டைம்ஸ் வந்து சரி நம்ம பேசுறதெல்லாம் அவருக்கு ஒரு வேளை கேட்காம அவர் வேறு ஏதாவது யோசிச்சுட்டு போகிறான்னு அப்படி தான் தோணும். அவருடைய முக பாவனைகள்லாம் அப்படி தான் தரும். டக்குன்னு நிமிஷத்தில் அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி வேறு ஏதாவது யோசிக்கிறாருன்னு. பட் நம்ம பேசினதெல்லாம் அப்புறம் வந்து அவர் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுவார். நம்ம பேசினதை உள்வாங்கிட்டு அது சொல்லுவார். அது எனக்கெல்லாம் பயங்கர சர்ப்ரைஸ். எனக்கு அதனால இந்த ஒரு அப்சர்வ், அதை பேசுகிறத குறைச்சிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய லெசன்ஸ் அவர்கிட்ட ஆன் ஸ்க்ரீன்லையும் கற்றுக்கிட்டேன், ஆஃப் ஸ்க்ரீன்லையும் நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி அந்த காமெடி சீன்ஸ்னாக்கா இப்போ இருக்கிற யங் ஹீரோஸ் நிறைய பேர்கிட்ட ரஜினிகாந்தோட ரிசம்பிளன்ஸை வந்து அந்த பாடி லாங்குவேஜில் அவங்க பேசுறதுல அது ரொம்ப அப்பட்டமாகவே தெரியுது சார். த மோஸ்ட் பாப்புலர் ஸ்டார்ஸ் இப்போ இருக்கிறவங்கள்ட்ட பார்த்தாலும் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எப்படி அதாவது ஒரு லைனை போட்டு வச்சுட்டாரு, அதுதான் இவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு நம்ம சொல்லலாமா? ஆக்சுவலாக அப்போ அந்த காலத்தில் வந்து இது வந்து என்ன ரொம்ப இவர் ஒன்றுமே பண்ண மாட்டாருன்னுலாம் சொன்னாங்கலாம். அதாவது இவர் ஒன்றும் பெருசாக காமெடி ஆக்டர் கிடையாது. இவர் ஏதோ அவங்க காமெடி ஆக்டர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒரு 2 பேர் இப்போ ஜனகராஜ் பேசிகிட்டு இருப்பார், இவர் போய் அப்படி இப்படின்னு இருப்பாங்க பின்னாடி நின்றுட்டு. ஸோ அது வந்து அந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமாக எடுபட்டுருக்கும். எக்ஸ்பிரஷன் தான் அது. இப்போ அப்படி சின்னி ஜெயந்தி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு, இவர் பின்னாடி வந்து பாரு. ஸோ அது பயங்கரமாக எடுபட்டுருக்கும். அது மாதிரி இந்த சவுத்தான் வர்றதுல ராஜா சின்னராஜெல்லாம் பெரிய அளவு ஹிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு காமெடி மட்டும் இல்லை, டான்ஸ் கூட. டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ரஜினிக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொன்ன காலகட்டம்லாம் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து கனகா கூட ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு டான்ஸ் ஆடுவார். ரொம்ப சிம்பிளாக அவருக்கு என்ன மூமெண்ட் வருதோ அதை வச்சு ரொம்ப அழகாக பண்ணுவார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த டான்ஸ்லாம், அதிசய பிறவியில். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதாவது முதல்ல வந்து நமக்கு என்ன பலவீனம், நமக்கு இதெல்லாம் சில விஷயங்கள் நம்மளால் வராது அப்படின்னா அதை எப்படி வந்து அதை பலமாக ஆக்குறது அப்படிங்கிறது அது டோட்டலாக அவருடைய நடவடிக்கைகள் நிறையவே தெரியும். எப்படி ஷார்ட் சில பேர் அது ரொம்ப பழகின டேரக்டர்ஸ் நல்லா தெரியும், இந்த ஷார்ட்டில் சார் எப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸு. இதுதான் வந்து இந்த கமர்ஷியல் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா கதை 7 ஸ்வரங்கள் மாதிரி அவ்வளோதான் கதைகள்.
ஸ்க்ரீன் பிளேல விதவிதமாக பண்ணலாம். பட் அந்த சீனில் வரும்போது அந்த சீனை எப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது. இன்றைக்கி அவங்க சமகாலத்தில் அவர் கூட இருந்தவங்களாம் இன்றைக்கி ஏன் அவ்வளோ தூரம் நிற்கல அப்படின்னா அந்த இடத்துல தான் அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு விஷயங்களை வந்து அந்த கேப் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு டயலாகை பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பேசலைன்னா இங்கே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கையில் இருக்கிற மொபைலை எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி அவருக்கு அந்த அளவுக்கு இது இருக்குது. ஸோ அதனால் அது அந்த டெக்னிக் தான் ஆக்சுவலாக. அது ஒரு வந்து அதனால தான் காலத்தை தாண்டி எல்லா ஜென்ரேஷன் தாண்டி அவரை வந்து இவ்வளோ ஒரு செலிப்ரேட் பண்ணுறாங்க. சார் இப்போ ஆஃப் லேட்டாக ரஜினிகாந்த் சமீபத்தில் வந்த படங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நல்ல கேரக்டர் ரோல் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதை அவர் எப்போ பூர்த்தி செய்வார்? ஏன்னா இப்போவுமே ரஜினிகாந்த் அப்படின்னு பேசும்போது பல பேர் வந்து அந்த முள்ளும் மலரும்ல அந்த கெட்ட பயசர், இந்த காளி, அவரோட எக்ஸ்பிரஷன்ஸும் அதில் அவர் ஆடின டான்ஸும் அட்டே அப்பா அவ்வளோ ஃபேன்ஸை வந்து அவருக்கு கொடுத்தது. அந்த மாதிரி பல படங்கள்ல அவரோட நுணுக்கமான நடிப்பு ஆற்றல் வெளில வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் அவர் கொடுத்த இன்டர்வியூல பார்த்தா கூட நீங்க கூட நல்லா நடிக்கிறீங்க சார்னு கனல் கண்ணன் சொன்னதை வந்து அவர் ரொம்ப கேஷுவலா சொல்லியிருப்பாரு. அப்ப என்னன்னா he is a great artist. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இப்போ வந்து ஒரு கேரக்டர் ரோல்ல இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பலருக்கு இருக்கு. அவர் பூர்த்தி செய்வாரா? இல்ல ஆக்சுவலா என்னன்னா ரஜினி ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர் தான். ஆக்சுவலா அவரை வந்து அதிகமாக கொண்டாடப்படவே இல்லை. ஆக்சுவலா அது ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா அதுக்கான ஸ்பேஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமாங்கிறது பெரிய கமர்ஷியலா பெரிய இதாயிடுச்சு. அது ரஜினி அடிக்கிறாருன்னா அதோட வியாபாரம் இல்லை இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கதைகள் வரும்போது என்னுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிக்காட்டுறதுக்காக ஒரு சீன் வைக்கணும் அப்படிங்கிறத விரும்பவே இல்லை. சில அப்படியே சப்டிலாக கடந்து போவார். கபாலியில் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒய்ஃபை எப்படி பார்க்கும்போது சரி அதெல்லாம் நிறைய அந்த சீனுக்கு வந்தபோது அவர் கரெக்டாக அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. பட் இதுக்காகவே வந்து ஒரு கதையை உருவாக்கி பண்ணால் அது எந்த அளவுக்கு எடுப்படுங்கிறது இல்லை. ஏன்னா ரசிகர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா இப்போ நிறைய படங்களில் வந்து நீங்கள் படம் நல்லா இருந்தாலும் ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணால் பொதுமக்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அப்படிலாம் நிறைய பிரச்சனைகளாக இருக்குது. அதனால் ஒரு படத்தை அது ரஜினி படங்கிறது எல்லாரும் போய் சென்று சேரணும் அப்படின்னா எடுத்தடுப்புலேயே வந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரும். இல்லைப்பா அது சரியா இல்லைப்பா போன படம் கூட பரவாயில்ல அப்படிலாம் போயிடுவாங்க. நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ. இதை நான் இன்னைக்கு நேரத்தில் 30 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். பாஷாலாம் வெளில வந்துட்டு என்ன அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்லாம் சொன்னவங்களாம் இருக்காங்க. ஸோ அதனால் அது இருக்க தான் செய்யும். அதனால் வந்து அந்த எல்லாமே இருக்கணும் அப்படின்னு வரும்போது அவருக்கான ஸ்பேஸ் வந்து குறைய தான் செய்யுது. அந்த ஆக்டரா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுனால அதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ண முடியும். அப்போ சமயத்தில் எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்கும் போது பிரமாதம் பண்ணுவார். நமக்கு தெரியாது எந்திரனில் வந்து அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர் வந்து அது எவ்வளவு மணிட்டா அவர் பண்ணியிருக்காருங்கிறது. வசீகரன் கேரக்டர் வந்து ரொம்ப நேச்சுரலா ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டரா பண்ணியிருப்பாரு. நிறைய அந்த ஸ்கோப் கிடைக்கும் போது பண்ணிடுறாரு. மற்ற எல்லாம் அதை முழுமையா அது அந்த கேரக்டரை மட்டுமே டிபெண்ட் பண்ணி பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா ரஜினி வந்து கழுத்தில் அடிபட்டு கீழே விடுவாருங்கிறதெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த படத்தில் வரும். அந்த படத்தில் வந்து ரஜினி அந்த வசீகரனுக்கு கேரக்டர் ரொம்ப ரியலிஸ்டிக்கான கேரக்டராக காமிச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ மாதிரி கிடைச்ச கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. பட் நல்லா பழைய படங்கள் வந்து உண்மையிலே இந்த ஜென்ரேஷன் நிறைய தெரியாமல் போயிருக்கலாம். தப்பு தாளங்கள்லாம் வந்து ஒரு அழுவார். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன இந்த எக்ஸ்பிரஷனு சரிதாவை பார்த்து தலைமுடியை சீவிட்டு கலைச்சி போடுறது இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் அதெல்லாம் வந்து நிறைய சொல்லலாம். நிறைய சின்ன சின்ன விஷயம் 80s நிறைய பண்ணியிருக்காங்க. நினைத்தாலே இனிக்கும்ல கூட அப்படி ஒரு கிளாசிக் ஆக்டிங். அந்த சவுத்துல காலை வச்சு இது பண்றது, குஷியா ஆடுறது, நிறைய காமெடி ட்ராக் வந்து நினைத்தாலே இன்னைக்கு தான் காமெடி ட்ராக் தான் அந்த படத்துல ரொம்ப நிற்கும், ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ தமிழ் படங்கள் மட்டும் இல்லை, அவரு ஒரு சின்ன ரோல்ல நடிச்ச கன்னடம் தெலுங்கு படங்கள்லாம் கூட பார்த்துருக்கேன். வில்லனாக நடித்த படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அதில் கூட சின்ன சின்ன ஒரு சீன் கிடைச்சா கூட அதில் இந்த சிகரெட் தூக்கி போடுற சீன்லாம் அங்கே பண்ணது தான் ஆக்சுவலாக. ரொம்ப கேஷுவலாக ரொம்ப டிபிக்கல் மெலோ ட்ராமா படமாக இருக்கும். அதில் ஒரு சின்ன ஷார்ட்டில் வந்து சிகரெட் தூக்கி போடுவார். அது பெரிய அளவில் எடுபட்டதுனால இங்கே தமிழ்லாம் வச்சு பண்ணாங்க. ஸோ இந்த 3 முடிச்சு சொல்லவே வேணாம் எப்படி பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. சரி, நிறைய விஷயம் அந்த இன்றைக்கி என்னென்னா அந்த நடுவில் நிறைய இடைவெளி கேப் விட்டுருந்தார் நடுவில். அதெல்லாம் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குது. 99 படையப்பா பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். படையப்பாக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் பாபா வரும்போது ஒரு 2-3 வருஷம் இடைவெளி. ஸோ அதுலலாம் நிறைய பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நிறைய பாபாவுக்கு அப்புறம் சந்திரமுகிங்க 3 வருஷம் இடைவெளி. அந்த இடத்துல வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அவருக்கு வந்து அவருடைய ப்ரையாரிட்டிஸ், அவருடைய இது அதுங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்ததுனால நிறைய கேப் வந்துச்சு. பட் இன்றைக்கும் வந்து ரெலவெண்ட்டாக இருக்காரு, அதுதான் இன்னைக்கு தாண்டி பெரிய விஷயம். அது பெரிய விஷயம். ஏன்னா அந்த அவருடைய காலத்து நடிகர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கிறத பார்க்கும்போது, அந்த நடிகர்கள் மட்டும் இல்லை, அந்த காலத்து படங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது, இன்னைக்கு படையப்பாவோட கூட எத்தனை படம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நாளைக்கு படையப்பா செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே போய் பார்த்தா கூட முரட்டு காலையெல்லாம் இன்னைக்கு பேசப்படுது, மக்களுக்கு தெரியுது. கூட வந்த படங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த படத்துடைய அந்த என்ன சொல்லுவோம் லைஃப் டைம்ங்கிறது அது தொடர்ந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு இவர் மட்டும் தான் காரணம். இன்றைக்கி முரட்டுக்காலை வந்து இந்த டிடிஹெச்சில் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்கன்னா அதுக்கு நிச்சயமாக அவர் தான் காரணம். சார், படையப்பா வந்தப்ப 99ல் ரிலீஸ் ஆனப்ப எப்படி இருந்தது செலிப்ரேஷன்? மக்கள் மத்தியில் ரிசப்ஷன் எப்படி இருந்தது? அதாவது உங்களுக்கு வந்து படையப்பா வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம். ஆக்சுவலாக என்னென்னா, அவர் 96 எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பிக் அவர் என்ன பண்ணுவாருங்க, அவருடைய ஒரு சின்ன சின்ன அசைவுகள் கூட செய்தியான விஷயம் நேரம். அந்த பரபரப்பில் இருக்கும்போது அருணாச்சலம் படம் அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு எப்படி இருக்கும், ஏன்னா அந்த படம் வந்து ஒரு தோல்விங்கிற சான்ஸ் கிடையாது. பட் ஏதாவது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றால் ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு அவரு தனியாக அவருடைய இமேஜே அஃபெக்ட் ஆகும், அவருடைய அரசியல் சினிமா பாவா எல்லாமே அஃபெக்ட் ஆகுங்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் அருணாச்சலத்தை வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணார். பட் படையப்பா பண்ணும்போது அவர் அருணாச்சலத்துக்கு முன்னாடியே அவர் அதை பற்றி யோசிச்சுருக்காரு, இதை வந்து நம்ம வந்து ஒரு கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஒரு அருணாச்சலம் கொடுத்துட்டாரு, அருணாச்சலம் வரும்போதே பதட்டம் இருந்தது, இவர் எப்படி இவர் பண்ண போகிறாருன்ட்டு. பட்டு படையப்பா வரும்போது கோயம்புத்தூர் பாம்பு பிளாஸ்ட் அப்படிலாம் போகும்போது தமிழ்நாட்டோட அரசியல் சூழலாம் மாறி போய் மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி, அந்த அரசியல் நெருக்கடிக்கு நடுவில் இப்படி ஒரு படம் பண்ணும்போது சாதாரணமாக நம்ம வந்து மற்ற விஷயங்களும் பிஸியாக இருக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் வேல்யூங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ அந்த நேரத்தில் இந்த கதையை வச்சு இது ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா இந்த சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெருசாக ஆக்ஷன் கிடையாது. நீங்கள் படையப்பா எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக ஆக்ஷன் கிடையாது, பெருசாக ஒரு பெரிய காமெடி கிடையாது. நீங்கள் எப்படி லிஸ்ட்டு போட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது. ஆக்சுவலாக படத்தில் ஒரு பெரிய டான்ஸ் சீக்வன்ஸ், ஆனால் எல்லாமே இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு இருக்கும். ஒரு கம்ப்ளீட் பேக், ஒரு 5 தலைமுறைக்கான கதையை சொல்லியிருப்பாங்க. அந்த அவ்வளோ நேரத்தில் கிறிஸ்பாக ஒரு இறந்து போனால் கூட காமிக்காம ஒரு ஃபோட்டோ போட்டு அப்படியே போயிட்டு கடந்து போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ இன்டென்ஸாக அந்த ஸ்கிரிப்டுங்கிறது இன்டென்ஸாக வந்து நிறுத்தி அடுத்தடுத்த சீன் உங்களுக்கு போர் அடிக்காமல் போனது தான் ஒரு பெரிய ஹிட்டுக்கு காரணம். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினியோட பெஸ்ட்டு படம், பெஸ்ட்டு காமெடி படம், பெஸ்ட் ஆக்ஷன் படத்தில் இந்த லிஸ்ட்டில் வராது படையப்பா. ஆனால் எல்லாத்தையும் கலந்து மக்கள் கொண்டாடினாங்க அப்படின்னா இதை தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு படையப்பா வந்து ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்தது, மெகா பிளாக் பஸ்டர். சில எதனால அது படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ரைட்டர் சுஜாதா கூட எழுதியிருப்பார், இந்த படம் வந்து தமிழ் சினிமாவுடைய போக்கை வந்து 2 அடி பின்னுக்கு தள்ளியிருக்கு அப்படின்ட்டு. அதாவது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பதிலாக பின்னுக்கு அப்படிலாம் விமர்சனங்களாக, கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்த காலகட்டம். ஆக்சுவலாக அதையும் தாண்டி மக்கள் அதை செலிப்ரேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக அது அந்த அளவுக்கு எல்லாரும் போய் ரீச் ஆனிச்சு. ஸோ இதுதாங்க ஒரு பெரிய சக்ஸஸ். ஆக்சுவலாக ஏன்னா நீங்கள் A to C சென்டர் வரைக்கும் ஒரு படம் ஓடணும், அந்த 6 வயசுலேருந்து 60 வயசு மக்கள் வந்து பார்க்கணும். அது பார்த்தா அதுதான் ஒரு படத்தோடைய நிஜமான சக்ஸஸ். அது வந்து பல படங்களுக்கு நடக்கவே இல்லை. ஜெயிலருக்கு நடந்தது, கூலிக்கு நடக்கலை. அது என்ன காரணம்லாம் தெரியும். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து எல்லா தரப்பும் போய் சேரணும். அந்த ஃபுட்பாலுங்கிறது போய் நிறைய பேர் போய் ரீச் பண்ணணும். ஒரு படம் எல்லாரையும் போய் சேரணும். அது ஏதோ ஒரு விஷயம் தியேட்டருக்கு வர முடியலைன்னா டிவியில் பார்த்து செலிப்ரேட் பண்ணணும், OTT சேனலில் பார்க்கணும், இந்த மாதிரி பல இடங்களில் போய் ரீச் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு படத்தோடைய சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி படங்கள் அதிகமாக பண்ண ஒரு ரஜினி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் படையப்பா வந்து அதுக்கப்புறமும் எத்தனையோ டிவியில் போட்டாங்க, படத்தில் இப்போ சின்ன சின்ன தேட்டரில் ரிலீஸ் ஆகி பெரிய அளவுக்கு எல்லாரும் ரீச் ஆகி நிறைய பேர் பார்த்தா சினிமா பார்க்குற பழக்கம் உள்ளவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% இந்த படத்தை பார்த்துருப்பாங்க. அதுவே பெரிய சக்ஸஸ். அந்த ஒரு அரசியல் சூழலும் காரணம் இல்லை சார். ரஜினிகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஒரு கோல்டு வார் இல்லை, டைரக்ட் வார்னே சொல்லலாம். அப்ப இருந்த அரசியல் சூழல், ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், சோழா ஹோட்டல் கிட்ட இருந்து அவர் திடீர்னு கார்ல இருந்து இறங்கி போய் செஞ்ச அந்த மாஸ் சம்பவம், ஸோ அதெல்லாம் லிங்க் பண்ணி மக்கள் வந்து நீலாம்பரிய கேரக்டரை வந்து ஜெயலலிதாவே பார்த்தாங்களா? அப்படிதான் பார்த்தாங்க, ஜெயலலிதா கேரக்டரை தான் பார்த்தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து மாடியிலேருந்து இறங்கி வர்ற மாதிரி சீன்ஸ் அப்போல்லாம் வந்து ஒரு பெரிய
கான்ட்ரவர்ஷியஸ்லாம் வந்து ஜெயலலிதா பற்றின நியூஸ் இதெல்லாம் வந்து போஸ்ட் 96க்கு அப்புறம் 96 வரைக்கும் கூட ஜெயலலிதா பற்றின செய்திகள் கிடையாது. ஆனால் அவங்க வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டு அப்போ வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய செய்திகள் ஜெயலலிதா பற்றின நிறைய செய்திகள் வருது. ஸோ அப்போ ரெண்டாவது அதெல்லாம் வந்து காலகட்டம் 98ங்கிறது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவங்க வந்து கோவை குண்டுவெடிப்புக்கு அப்புறம் அவங்க 98ல் நிறைய எம்பிஸோட டெல்லிக்கு போகிறாங்க. ஸோ இப்போ 98ல் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் ஆட்சியில் இருந்தாலும் டெல்லியில் உள்ள வாஜ்பாய் ஆட்சியோட குடிமை வந்து ஜெயலலிதா கையில் இருந்தது. ரொம்ப பவர்ஃபுல் லேடியாக இருந்தாங்க, ஒரு பவுன்ஸ் ஆகி வந்தாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு படம், அதாவது கிட்டத்தட்ட வந்து ரஜினி வர்சஸ் ஜெயலலிதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரஜினியோட அரசியல் எதிரி ஜெயலலிதா, ஜெயலலிதாவோட அரசியல் எதிரி ரஜினிங்கிற மாதிரி காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை ஒரு போல்டாக பண்ணி அதை சொன்னது வந்து ஒரு பெரிய இது என்னங்க. அதுதான் ஒரு இந்த இதில் கூட சொன்னார், நாங்கள் அந்த படத்தை வந்து ஜெயலலிதாவுக்கு போட்டு காமிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு மக்கள் வந்து எல்லாமே இருக்கணும்னு எதிர்பார்த்தா. அப்போ வந்து ரஜினி படங்களில் அரசியல் இருக்கணும்னு மக்கள் விரும்பின காலகட்டம் ஆக்சுவலாக. அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, யாரை எதிர்க்கிறீங்க, நான் அதனால் இந்த படம் வந்து அதனால ஒரு பெரிய அளவுக்கு போய் சேர்ந்துச்சு. எல்லா தரப்புலையும் ஒரு பரபரப்பாக இது ஜெயலலிதா கேரக்டரா அப்படி இப்படிங்கிற மாதிரி. பட் அடிப்படையில் அந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசமான கேரக்டர். நீலாம்பரி கேரக்டருங்கிறதே ரொம்ப, அது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹைஜாக் பண்ணியிருப்பாங்க அவங்க. ரம்யா கிருஷ்ணன் வந்து ரஜினியோட ஓவர்டேக் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. அதில் அதுக்கு ஸ்பேஸ் ரஜினிகாந்த் கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல சார். ஆமா, நீங்க அதை கொடுத்து எடுத்துட்டு அதை வந்து நீங்க சரி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும், இல்லை ரெண்டு பேரையும் ஒரு பக்கம் கொண்டு இறக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம். அடிப்படையில் அந்த கேரக்டர் எழுதும் போது ரொம்ப டாமினன்ட் கேரக்டராக எழுதியாச்சு ரம்யா கிருஷ்ணன். படம் எடுக்கும்போது எடுத்தாச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி ரஜினியை பேலன்ஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் அவர் கே சுயமர் கூட சொல்லுவார், இது எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம். அவங்க வந்து உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னையே சூசைட் பண்ணிக்கிற ஒரு கேரக்டருக்கு அப்புறம் அந்த அவங்க சூசைட் பண்ணோன்னா அந்த கேரக்டர் அந்த படத்தில் முடிஞ்சிருது அதோட. அப்போ அப்படியே நீலாம்பரி கேரக்டர் அப்படியே உச்சத்துக்கு போயிடுது. அப்போ ரஜினி ஒரு ஆஸ் ஏ சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது அதுதான் பெரிய சேலஞ்சு டேரக்டருக்கு. அதுக்கப்புறம் எப்படி ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணி தேட்டர் விட்டு வெளில அனுப்புறாருன்ட்டு. அப்புறம் இவர் போய் இல்லை நீ எத்தனை ஜென்மம் இருந்தாலும் இப்படி தான் அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லி அந்த வேலை எடுத்து வர்றதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு மேனேஜ் பண்ணி கூட அனுப்புகிற மாதிரி அந்த பேலன்ஸை கொண்டு வர்றதுங்க ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் வந்து ஒரு இன்டென்ஸான ஒரு ஸ்கிரிப்ட், அதை பேலன்ஸ் பண்ணி நீ இன்னொரு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா கேரக்டரும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு அப்பீல் கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. சித்தாரா கேரக்டர்லேருந்து ஆரம்பிச்சு அந்த பாம்பு புத்துக்குள்ள கை விடுறேன்னு சொல்ற அந்த கேரக்டர் வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்சது ஒரு டயலாகா இருந்தாலும் அது அவங்க வந்து இன்டர்பிரட் பண்ணிட்டு போவாங்க. லக்ஷ்மி அம்மாவோட கேரக்டருமே வந்து மனசுல நிக்கும் சார். எல்லாம் பொண்ணு கேட்க போற சீன், வடிவுக்கரசி கேரக்டர் ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும் அவங்க அந்த ரோல் கரெக்டா அது மாதிரி ஒரு அமைகிற படங்கள் வந்து ரொம்ப 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 குறைவு. அது மாதிரியான ஒரு படம் தான் இதை நான் பாக்குறேன். நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் எப்படி அதை பாக்குறாங்க, இல்ல தியேட்டர்ல பாக்கணும்னாலும் டிவில எப்படி பார்த்து ரசிக்கிறாங்க, அதையும் நான் மேபி தியேட்டர் போனா இப்பத்தி ஜெனரேஷனோட ரிசெப்ஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். சார், ஆரம்ப கட்டத்துல ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் விமர்சனம், அவர் எதிர்த்து நின்னது, குரல் கொடுத்தது, இந்த விஷயங்களை பத்திலாம் வந்து நீங்க ரொம்ப ஆழமா உங்க புத்தகத்துல எழுதியிருக்கீங்க. அதுல வந்து இவர் மாசா செஞ்சிருக்காரு அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? அதுல இல்ல ஆக்சுவலா என்னன்னா வந்து அவரு இப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் அரசியல் சூழலையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர் பண்ண விஷயங்கள் எப்படின்னு நமக்கு தெரியும். ஜூலை 1995 அவர் வந்து இந்த பாஷா மேடையில் வந்து ஆரம்பம் பேசுனதுனால அவரை வந்து ஒரு பதவியிலேருந்து அவர் நீக்கிறாங்க. பட் இவருக்கு ஒரு கட் ஃபீலிங், என்னடா இது நம்ம பேசுனால அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியே பறி போச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்து வந்த 2 மாதங்கள் வந்து ரசிகர் மன்றங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி. ஆக்சுவலாக எப்படி வந்து கிட்டத்தட்ட வந்து ஆளுங்கட்சி, அப்போ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்த ஆளுங்கட்சி வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து ரொம்ப மேலே பயங்கரமான நெருக்கடி, அவங்கள ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, உளவுத்துறையில் அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சு ஒரு நெருக்கடி இருந்தது. அந்த நெருக்கடியெல்லாம் மனசில் வச்சுட்டு இவர் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு எல்லாரையும் அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இனிமேல் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் ஆண்டவனால் காப்பாற்ற முடியாது, இனிமேல் ஜெயலலிதா வந்து தன்னுடைய அடிமைகளை வந்து நல்ல ஆலோசனைகளை வைத்துங்க, அடிமைகளை வைத்துக் கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அன்னைக்கு ரஜினி என்பவர் ஒரு தனிநபர், அவர்கிட்ட வந்து ஒரு ரசிகர் மன்றம் கூட ஒரு மாதிரி செட்டப்பாக இருந்தது கிடையாது. ரசிகர் மன்றங்களை ஒழுங்கமைத்து அது ஒரு ரசிகர் மன்ற விழா நடத்தி அதெல்லாம் கூட அவருக்கு ரசிகர் மன்றத்துக்கான டச்சே கிடையாது. அவருக்கும் ரசிகர் மன்றங்களுக்கும் நிறைய கேப்பு. அவர் சத்யநாராயணன் தான் நடுவில் இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு எத்தனை பேர் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது. ஸோ அவருக்கு அரசியல் வர்ற ஐடியாவும் கிடையாது, ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாவும் கிடையாது. ஆனாலும் அந்த மனுஷன் வந்து ஒரு போல்டாக இறங்கி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு சிஎம் எடுத்து கொடுக்குறாரு. உங்ககிட்ட கட்சி கிடையாது, உங்ககிட்ட ஆதரவாளர் கிடையாது, நீங்கள் வந்து கேரியர் பீக்கில் இருக்கீங்க, 46 வயசு. 46 வயசுங்கிறது ஒரு கேரியரில் இருக்குது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கரியர் இருக்குங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்காம ஒரு போல்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு.
அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இப்போ இதாக இருந்துச்சு. அந்த 95ல் அதை ஆரம்பித்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்ட நாள் காப்பாற்ற முடியாது முதல் பொறி ஆக்சுவலாக. ஆனால் அதுக்கப்புறம் நான் முக்கியமான விஷயமா நான் பார்க்குறது, அவர் சொல்லிட்டு நிறுத்தலை. ஏதோ வந்தோம் ஸ்டேட்மெண்ட் விட்டோம், நான் பாட்டு போனோம், இல்லை அடுத்த படத்துக்கு ஷூட்டிங் போனோம், இல்லை சரி நம்ம சொல்லிட்டோம், இது திரும்ப வராமல் அவங்க ஆட்சிக்கு வராமல் இருக்குது என்னெல்லாம் பண்ணலாம். எனக்கு கட்சி ஆரம்பிக்கிறது, அரசியல் நேரடி அரசியலுக்கு வருவதோ விருப்பம் இல்லை. பட் அங்கே ஜெயலலிதாவுக்கு எதிராக இருக்கிற அதிமுக அதிருப்தியாக இருக்கிறவங்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒருங்கிணைக்கலாம் அப்படிங்கிற வேலையை பார்க்குறாரு. ஸோ ஒரு அடுத்தடுத்த இனிஷியேட்டிவ், சும்மா சொல்லிட்டு மக்கள் பார்த்துப்பாங்களான்னு இல்லை, அவர் இனிஷியேட் எடுக்கிறாரு. அதுவும் சரியாக செட் ஆகலை. ஆர். வீரப்பன் பேசுகிறார், திருநாவுக்கரசு பேசுகிறது. அதுக்கப்புறம் காங்கிரஸை போய் ரீச் பண்ணுறாரு. காங்கிரஸ் நீங்கள் வந்து 67க்கு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அன்றைக்கி வந்து ஜெயலலிதாவை எதிர்த்து அதிகமாக எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து காங்கிரஸ் தான். திமுக கூட 3ஆவது இடத்துல இருந்தது. அந்த அளவுக்கு ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் வந்து வடப்பாடி ராமமூர்த்தியும் மூப்பனாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ காங்கிரஸுக்கு காங்கிரஸை நான் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் வந்து அவங்கள எதிர்த்து நிற்பீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்காக போய் பிரைம் மினிஸ்டர் அந்த நரசிம்மரை போய் பார்க்குறாரு. அடுத்தடுத்து நடக்குது. அவங்க இப்போ நரசிம்மராவ் என்ன சொல்ற, நீங்கள் கட்சி ஆரம்பித்து வந்து உங்கள் கூட நான் கூட்டணி போட்டால் நாங்கள் எங்களுக்கு ஓகே, ஆனால் நீங்கள் வந்து நீ என்ன கட்சிக்குள்ளே வரமாட்டேன், அரசியலுக்கு வரமாட்டேன்னா அட்லீஸ்ட் நீங்கள் கட்சி ஆரம்பிங்களா காங்கிரஸ் சேருங்க, ரெண்டுமே என்னால் முடியாது அப்படின்னு அவர் சொல்லும்போது, இல்லை நீங்கள் அந்த முடிவு எடுத்தாதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துலையும் டேக் ஆஃப் ஆகலை. ஸோ அடுத்தடுத்து அவர் எடுத்த விஷயங்கள் எதுவுமே டேக் ஆஃப் ஆகாமல் போயிட்டு அவர் இல்லை வேணாம்னு சொல்லிட்டு அவர் யூஎஸ் போகிறார். அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மூப்பனார் வெளில வந்து ஆரம்பிச்சது. ஸோ ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. பண்ணிவிட்டு மூப்பனார் அவர்கள் தனியாக வெளில தமாக கட்சி ஆரம்பித்து வரும்போது அந்த பிரச்சாரம் சன் டிவியில் கொடுத்த பிரச்சாரங்கிறது அனதர் மைல் ஸ்டோன். அதில் கூட அவர் என்ன சொல்ல தெளிவாக, ஜெயலலிதா ஆட்சி வீழ்த்தப்படுவது உறுதி, அவங்க நிச்சயமாக வீட்டுக்கு போகிறாங்க. பட் இப்போ எல்லாருக்கும் ஒரு குழப்பம்னா யாருக்கு ஓட்டை யாருக்கு போடுறது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜெயலலிதா மேலே உள்ள கோபமாக இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள அந்த அந்த வாக்குகள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கலைஞர் மூப்பனார் தலைமையிலான கூட்டணிக்கு வரணும். அந்த சேனலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, இந்த கூட்டணிக்கு போடுங்க, இவங்க வெற்றி பெற்று அவங்கள வீட்டுக்கு அனுப்புவது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த பிரச்சாரங்கிறது ரொம்ப வித்தியாசமான பிரச்சனை. அது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மேடைகளில் பிரச்சாரம் நடந்திருக்குது. அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இன்னார் கூட்டணிக்கு ஏற்ற மாதிரி, கூட்டணி தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இவரை ஆதரிங்களாம் பேசியிருக்காங்க. ஆனால் ஒரு நடிகராகவே இருந்து எனக்கு எந்த விதமான ஆசையும் கிடையாது, நான் எந்த கட்சியும் சேர போகிறதில்ல, எந்த அரசியல் கட்சியும் ஆரம்பிக்க போகிறதில்ல, ஆனால் தமிழ்நாடு நல்லது நடக்கணும், அவங்க ஆட்சி போகணும், அதுக்கு நீங்கள் இவங்கள ஆட்சி போடணும்னு ஒரு வாய்ஸ் கொடுத்தாருங்க. இந்த வாய்ஸ் அப்படிங்கிறது அன்றைக்கி இப்போ ஒரு பெரிய ட்ரெண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை பண்ணார்ல, அதாவது சொல்லிட்டு சும்மா இருக்கலாம், ஆனால் அதை சேனலைஸ் பண்ணுறது இருக்குல்ல, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஒரு பெரிய இன்னைக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப அதை பற்றின ஒரு வேல்யூ இன்றைக்கி தான் தெரியுது. ஒரு நடிகராக இருந்து இவ்வளோ தூரம் பண்ண முடியுமா? இன்றைக்கி எத்தனையோ பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு முடிக்கிறாங்க. எங்கே கூட்டம் நடத்தினாலும் பிரச்சனை, அங்கே இது நடத்தினாலும் பிரச்சனை, பெரிய தடுமாறுறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் கட்சியில் அவங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தனிநபராகவே இருந்து சொல்லலாம். நீங்கள் இவ்வளோ பெரிய ஆதரவு ரசிகர்கள் மட்டம் வச்சுருக்கீங்க, இவ்வளோ பணபலம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பெரிய கேரியர் இருக்குது, அப்படிங்கும்போது நீங்கள் எளிமையாக நீங்கள் நினைக்கிற விஷயங்களை செய்யலாம். நீங்கள் இதுக்காக கட்சி ஆரம்பித்து நீங்கள் எல்லா ஃபர்னிச்சரும் உடச்சி அதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத ரொம்ப எளிமையாக சொன்னது. ஸோ அந்த 96ங்கிறது தமிழ்நாட்டு தேர்தல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அதுதான் வந்து அது வரைக்கும் அதிமுக பெறாத ஒரு மோசமான தோல்வியை சந்திச்சது. அது இல்லாமல் ஒரு பெரிய மாற்றம் வந்து அதுக்கு 96க்கு அப்புறம், அதுக்கப்புறம் கலைஞரோட ஆட்சியில் பண்ண இன்றைக்கும் வந்து கலைஞரோட கோல்டன் பீரியட் எப்படி சொன்னால் 96 to 2001 தான். அதை வந்து நீங்க குறைய சொல்ல முடியாது அந்த ஆட்சியை. 2001ல ஆட்சி மாறிடுது. ஆனா அது இன்னைக்கு 2001ல கலைஞர் ஏன் தோற்றாங்கிற காரணம் வந்து கலைஞருக்கு நிறைய பேருக்கு தெரியல. அது என்ன ரீசனே சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஸோ அதனால ஒரு இந்த ஆட்சி வந்து சரி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி தோத்து போறதுங்க வேற. பட் எதுவே தெரியல அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பீரியட் பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான ஒரு கோல்டன் பீரியடை நம்ம தமிழ்நாட்டில் இந்த ஒரு 30 வருஷத்துல வேற எந்த ஆட்சியும் கொடுக்கல. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அதாவது நம்பிக்கை இருக்குல்ல, நீங்க இவர் நல்லது பண்ணுவார்னு எந்த நம்பிக்கையில சொல்றாருல்ல, ஸோ அந்த நம்பிக்கையோடு அவர் சொல்லி செஞ்ச விஷயங்கள் தான் அது. அதனால் அந்த 96ல் அவர் ரஜினி பண்ண ரோல் எந்த விதமாக அது மிகப்பெரிய ரோல். அது போன்ற ஒரு ரோலை வேறு யாரும் பண்ணதில்லை. இனிமேல் இது வரையும் பண்ணுவாங்களான்னு யோசிப்பேன். எல்லாருமே யோசிப்பாங்க, நாம எதுக்கு போய் இன்னொருத்தவங்க வாய்ஸ் கொடுக்கணும், நாமளே கட்சி ஆரம்பித்து நாமளே வாய்ஸ் கொடுப்போம், நாமளே நின்று பார்ப்போம், அதில் என்ன நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் பெனிஃபிட் இருக்கோ அதை நாம எடுத்துப்போன்னு நினைப்பாங்க. பட் அவர் அன்றைக்கி செஞ்சார், அது பெரிய அளவு சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது அவருடைய கேரியரையும் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போணுச்சு. ஏன்னா நீங்கள் அரசியலில் வந்தாலே உங்களுடைய கேரியர் அஃபெக்ட் ஆகுறது அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனார். இன்ஃபேக்ட் 2002 கூட பாபா தோல்வி கூட அவ்வளோதான் முடிச்சிட்டுட்டாங்க. பட் அதை
அவர் சொன்ன கதை தான். அவர் எப்போதுமே கழுகுதான். எப்பெல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் இறக்கம் வரும்போது அப்புறம் அடுத்த லெவலுக்கு போறாரு. அப்படி இருந்தாதான் லைஃப்ல சுவாரஸ்யம் இருக்கும். அவரோட ஒரு ஆடியோ லான்ச்லயுமே வந்து என்ன மாதிரியான மெசேஜஸ் அவர் கொடுக்குறாரு சார்? நிஜமா ஒரு ஸ்பிரிச்சுவலா கொடுக்குறாரு, மோட்டிவேஷன் கொடுக்குறாரு, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறாரு. அது இப்பத்தி ஜென்ரேஷனுக்கு பெரிய படிப்பினையா இருக்கு சார். நீங்க அந்த கட்டத்துல அவரோட அரசியல் வாழ்க்கைய அனலைஸ் பண்ணி அந்த புத்தகத்துல நிறைய எழுதியிருக்கீங்க. அதுக்கப்புறமா அவர் வந்து நேரடி அரசியல் வரலன்னு நிறைய குழப்பங்கள் அதெல்லாம் இருந்தது. அதை பேஸ் பண்ணி ஏதாவது எழுதுற ஐடியா இருக்கா, இல்ல அதுல நீங்க வந்து இன்ஸ்பிரேஷனா ஏதாவது உங்களால சொல்ல முடியுமா? நிச்சயமா இருக்கு. நான் அதை எழுதணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவருடைய அனுமதி வேணும். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு அந்த கட்சி பணிக்காக நேரடியாக நான் 6 மாதங்கள் பணியாற்றினேன். ராகவேந்திரா மண்டபத்தில் இருந்து கட்சி பணிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம எழுதக்கூடாதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய சுவாரஸ்யமாக நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நடந்தது. ஏன்னா அவர் அடிப்படையில் 2 விஷயம் அவருக்கு கேள்வி என்னன்னா, நான் வந்து இத்தனை வருஷம் நடிகராக இருந்திருக்கேன், பாப்புலராக எல்லாருக்கும் தெரியும். நான் இவ்வளோ தூரம் இந்த உயரம் வந்தது காரணமே தமிழ்நாட்டு மக்கள் தான். அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு இருக்குது. ஆனால் நான் வந்து 96 ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன், வாய்ஸ் கொடுத்துருக்கேன், மற்றவங்களை ஆதரிச்சிருக்கேன். பட் அதேமாதிரி தொடர்ந்து இன்னொருத்தவங்களை ஆதரிக்க முடியாது. அந்த ரோல் முடிச்சாச்சு. திரும்ப போய் நான் யாருக்காவது வாய்ஸ் கொடுத்தா, நீங்கள் அடுத்தவங்களுக்கே வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் அது சொல்லணும். 2வது, மற்றவங்க மேலே நானும் வந்து 10 11 இருக்கக்கூடாது. நான் ஒரு ஏதாவது புதுசான விஷயம் சொல்லுவேன். எப்படின்னா என்னத்துக்கு நான் அரசியலுக்கு வரணும்? அது கிட்டத்தட்ட அவருடைய அந்த இயல்பு. ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்தேன், நான் அந்த ரோல் பண்ணுறேன்னா அந்த ரோலில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்து நான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நான் அரசியலே ஒரு ரோல் பண்ணேன்னா அதில் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்கணும். ஸோ வித்தியாசமாக இருக்கணும், மற்றவங்களோட அது ஒரு சேர்ந்து பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணும்போது மக்கள் கேட்பாங்க, நீ எதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது அதுக்கான கரெக்டான கன்வின்சிங்கான ஆன்சர் நான் சொல்லணும். அதுக்கான வேலைகள்லாம் பண்ணார். நான் ஒரு லைனில் சொல்லிடுறேன், ஆனால் அதுக்கான 6 மாத உழைப்பு அதில் இருக்குது. நான் வந்த புதுசாக, சார் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க புதுசாக? எத்தனையோ கட்சிகள் இருக்குது. திமுக, அதிமுக, இருபெரும் திராவிட கட்சிகள், பாஜக, அங்கே இருபெரும் தேசிய கட்சிகள், இவங்கெல்லாம் செய்யாதே நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு சரியான ஆன்சரை, குறைந்தபட்சம் நான் ஒரு நம்பிக்கை விட்டும் மொழியாக நான் போய் சொல்லி இதை நான் பண்ணுவேன், இவங்களால பண்ண முடியாத நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த நான் ரெடி பண்ணிட்டு தான் நான் கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதனால தான் ரொம்ப இதாக ஒர்க் பண்ணோம் நாங்கள். பட் ஒரு ஸ்டேஜில் அது நடக்க முடியாமல் போயிடுச்சு. அது வந்து நான் வந்து பல ரீசன், ஆனால் அவர் முடிவு முன்னாடியே எடுத்துட்டார். ஆக்சுவலாக அது நடக்காது அப்படிங்கும்போது சரி, சில இது கூட நல்ல டிசிஷன் தான். நம்மளால் செய்ய முடியாது, நம்ம எதிர்பார்த்த மாற்றங்களே கொண்டு வர முடியாது, நம்ம எதிர்பார்த்த விஷயங்களே செய்யவே முடியாதுங்கும் போது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவது தான் சரியான வழி. ஸோ அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணார். அதனால் அவர் எடுத்த முடிவு வந்து என்ன போன்றவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா நம்ம செஞ்சால் சரியாக வேணும், இல்லைன்னா அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு பெரிய, அதை பற்றி இன்னும் ஒரு விரிவாக நான் எழுதணும். பட் இதுதான் இந்த புத்தகத்தோட பார்ட் 2 நிறைய இருக்குது எழுதணும். பட் அதுக்கான பர்மிஷன் வாங்கிட்டு தான் எழுதணும்னு பார்க்குறேன். சரி, இப்போ படையப்பா 2 வந்து நீங்கள் எவ்வளோ அவளோட எதிர்பார்க்குறீங்க? அதில் கூட அவர் என்ன சொல்கிறாரு, நீலாம்பரி அப்படின்னு தான் பேர் சொல்கிறாரு. அதில் வந்து அவரே சைட்லைன் பண்ணிக்கிறதுல, அவரே தாழ்த்திக்கிறதுல எப்பவுமே அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு சார். ஏன்னா ஐஸ்வர்யா ராய் எப்போ வந்தாலும் இந்த படத்துக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த அளவுக்கு இப்ப நீங்களே அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரு, நீங்க என்ன இப்போ தமிழ்நாட்டு ஜனங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு மேல வேற யாரையும் நாங்க பார்க்க போறது இல்லை. பட் எப்படி அவரால் முடியுது சார் ஒரு வாட்டியும் அது பண்றது? இல்லை, அது அவருடைய இயல்பான குணமே. தன்னை வந்து முன்னிறுத்தாமல் மற்றவங்களை முன்னிறுத்துறதுங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்களில் கூட அவர் யாராவது வந்தால் கூட எழுந்திரிச்சு நிற்கிறது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது, அதாவது அது வந்து இயல்பாக அவருக்கு இருந்திருக்குது. அது படத்துலையும் காமிக்குது. அந்த கேரக்டர் வந்து நல்லா அப்படி போனால் தான், அதுமாரி வில்லன் கேரக்டர்லாம் நல்லா பூஸ்ட் பண்ணி அவங்க போனால் தான் அப்போ நம்ம எதிர்க்கும் போது இதாக இருக்கும்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த இதில் வச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டரும் அப்படி தான் பண்ணுவார். எல்லாத்தையும் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் அப்படி தான் பண்ணுவார். ஸோ அதனால் வந்து அதாவது அப்போ தான் வந்து நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். இது நம்ம அவங்க இவ்வளோ இது வந்து சினிமாவில் ரொம்ப சகஜம். ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய ஸ்கோர் பண்ணிட்டாங்க, நம்ம அப்படி மேட்ச் பண்ணுறது ரொம்ப கவலைப்படுவாங்க. பட் இவர் அதெல்லாம் பார்க்காம அலோவ் பண்ணுவார். ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன ஒர்க் ஆகுதோ அதெல்லாம் பண்ணுவார். எனக்கு என்ன நிறைய என்னன்னா, இவர் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது இதை எப்படி பண்றாருன்னா, அவர் பண்ண திட்டம் போட்டு அது மனசுல மைண்ட்ல ஓடுது. அதாவது சொல்லுவாங்க, அவர் நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாருன்னா 6 வருஷம் ஆனால் யோசிக்கணும், ஆனால் செயல்படும் போது 6 நிமிஷத்துல செய்யணும் பாரு. அதாவது நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு ரொம்ப யோசிக்கலாம், ஆனால் எக்ஸிக்யூஷன் வரும்போது டக்குன்னு செய்யணும். இந்த படையப்பா கதைங்கிறது அவர் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக பொன்னியின் செல்வன் படித்த காலத்துலேருந்து அந்த நந்தினி கேரக்டரை வச்சு பண்ணணும் அப்படிங்கிறது. அதுதான் மெயின் கேரக்டர். ஆக்சுவலாக அந்த கேரக்டரை வச்சு சைட் கேரக்டர்லாம் பண்ணணும். அது ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக அந்த ஆசை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது வந்து பண்ணும்போது
அப்போ அதுக்கு ஒன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அதே சமயத்தில் நாம் எங்கே இருக்கோம், ஏன்னா அதான் சார் நீங்கள் திரும்ப திரும்ப அந்த படையப்பா வந்த காலகட்டம்ங்கிறது இந்த கதையை எடுத்து பண்ணுங்க பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. ஏன்னா இப்படி இது வந்து வில்லனி கேரக்டராக இருந்தால் கூட அதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில். ஸோ அப்படி பண்ண படம் தான் ஆக்சுவலாக அது. இன்றைக்கி அதை திருப்பி பண்ணும்போது இந்த அடுத்த ஜென்ரேஷன் எப்படி எடுத்துக்கிறது, எனக்கே ஒரு சில டவுட்ஸில் இருந்தது. என்னென்னா அந்த படம் எப்படி அப்போ ப்ரொஜெக்ட் பண்ணதுன்னா பெண்களுக்கு எதிரான படம், இந்த டைலாக்ஸ்லாம் வந்து பெண்களுக்கு எதிரான டைலாக். இன்றைக்கி எப்படி ஆடியன்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு நான் பார்க்கணும். அது டைலாக் அதில் எனக்கு உடன்பாடு தான் ஆக்சுவலாக. என்னென்னா ரொம்ப ஹார்ஷான சில பெண்களுக்கு எதிரான கருத்து, அது அன்னைக்கான சமூகம் அப்படி இருந்தது, அன்னைக்கான பார்வை அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி எப்படி மாறி இருக்கா என்னங்கிறத நம்ம பார்க்கணும். பட் அவங்க எடிட் எப்படி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் அன்றைக்கி அவரை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா யாரையும் வந்து இவங்களுக்கான பொட்டென்ஷியலாக கொடுக்கணும், அந்த இடத்துல கொடுக்கணும்னு அந்த இடத்துல இருக்காரு. அது சாதாரண நிறைய மேடைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்களில் புக்கு ரிலீஸ் ஃபங்க்ஷன்லாம் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் நிறைய விஷயங்களில் வந்து அவங்கள ப்ரொமோட் பண்ணி சொல்கிறது சரி, அவர் எப்படி பண்ணச்சுன்னு நிறைய மனோரமா பாராட்டி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னை அவங்கள அடுத்தவங்கள முன்னிறுத்திட்டு நம்ம பின்னாடி வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவர் இயல்பான குணமாகவே இருந்துருக்குது. அது படத்துலையும் வெளிப்படுதான். சரி, இந்த படையப்பா 2 வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கா? அது எப்படி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பை பொறுத்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இப்போ சீக்வென்ஷியல் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு ஆக்சுவலாக. பட் இந்த கான்செப்ட் இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கும்போது இதை மக்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, எனக்கு நம்ம வந்து நிறைய அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஏன்னா நான் வந்து இந்த இப்போ இருக்கிற பசங்க வந்து டிவி சீரியலை பார்க்க மாட்டாங்கன்னு நினச்சி இந்த காலம்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி டிவி சீரியல் மக்கள் பார்க்குறாங்க, சின்ன பசங்களும் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இது மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ராமா எல்லாம் இப்போ இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் ஆக்ஷன் படம் அதிகமாக வயலண்ட் உள்ள படங்கள்லாம் மாறி ஒரு சேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்பும்போது அந்த நேரத்தில் இது வரும்போது இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். இது ஒருவேளை இது இருந்துச்சுன்னா இது மாதிரியான படங்கள் இந்த ஜானரில் நிறைய வரும். ஏன்னா குழி இது மாதிரி நிறைய படங்களில் வந்து வயலன்ஸ் அதிகமாக இருக்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு அடுத்தது 173 அனௌன்ஸ் பண்ணும்போது வித்தியாசமாக இருக்கும், காமெடியாக இருக்கும்லாம் இது. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அவருடைய 173 படங்கள்லையும் பார்த்தீங்கன்னாலே ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கவே இருக்காது, ஒரு மாறிக்கிட்டே தான் இருக்கும். இந்த படம் பாஷா படத்தை பண்ணிவிட்டு முத்து மாரி ஒரு படம் வரும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அது போல் இது வந்து ஒரு கொஞ்சம் சில எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறாரு ஆக்சுவலாக. இது ஒரு ட்ரையல் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த படம் வந்து ரீரிலீஸில் ஒரு வரவேற்பு கிடைத்ததுன்னா மேபி படையப்பா 2 பிளான் பண்ணலாம். அவர் சொல்ற மாதிரி நீலாம்பரிங்கிற வார்த்தை பண்ணிட்டாங்க சார் ஆல்ரெடி. பண்ணலாம் நீங்க சொல்றீங்க, ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குதுன்ற அளவுக்கு அவர் சொல்லிருக்காரு. எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறது. பட் இருந்தாலும் அது இது வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி தான் ஆக்சுவலாக. அது ஒருவேளை இந்த படையப்பா 2 நீலாம்பரி நடக்கலைன்னா கூட இந்த மாதிரி ஜானர் உள்ள படங்கள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஃபேமிலி, இந்த எமோஷனல் வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். எனக்கு நீங்கள் முள்ளுமலரும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் சொன்னீங்க, எனக்கு முள்ளுமலரும் பிடிக்கும், பாஷா பிடிக்கும், தெலுங்குல பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு படம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா படிக்காதவனுடைய அந்த எமோஷனல் வேல்யூ இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு படங்களை நம்மளால் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது ஆக்சுவலி. அதில் எல்லாமே இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த காரை போட்டு அவரை உடச்சி தள்ளும்போது நீங்கள் ஒன்று கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்ததுன்னா அதுதான் தட் இஸ் சக்ஸஸ் ஆஃப் சினிமா. அந்த எமோஷன் படம் நீங்க சொன்னதால எனக்கு இந்த சீன் பத்தி சொல்லாம இருக்க முடியல. சிவாஜி கணேசனை வந்து அவர் முதல்ல ரஜினிகாந்த் பாக்குற சீன்ல இப்படி நடந்து போயிட்டு ஒரு ரிவர்ஸ்ல திரும்பி பார்த்துட்டு பாக்குற, ஐயோ அப்பா அந்த எக்ஸ்பிரஷன்ல கொன்னு இருப்பாரு ரஜினிகாந்த். ஜெயில வந்து சிவாஜி ரஜினி மீட் பண்ற இடத்துல ஜஸ்ட் ஒரு அப்படியே அவருடைய முகம் வந்து வச்சுக்கிறது எப்படின்னா ஒரு குருவுக்கு முன்னாடி ஒரு சிஷ்யன் எப்படி இருப்பான், ஒரு அண்ணனுக்கு முன்னாடி ஒரு தம்பி எப்படி இருப்பான், ஒரு அப்பாவுக்கு அது மாதிரி ஒரு பவ்யமான நீங்கள் அந்த காம்பினேஷன்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த காம்பினேஷன் அப்படியே வரும், ஒன்றுமே டயலாக் இருக்காது. ஆனால் அந்த அவருடைய பாடி போஸ்டர் அதெல்லாம் பார்த்தீங்கனாலே ஒரு குருவுக்கு முன்னாடி இதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம் வச்சுலாம். இன்றைக்கி ஜூனியர் நடிகர்கள் சீனியர் நடிகர்கள்லாம் அந்த அளவுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்குறதே கிடையாது. அது அப்படியே அந்த படத்தில் வந்திருக்கும். எனக்கு அதை தாண்டி இந்த மக்கள் ஆடியன்ஸை கனெக்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய எமோஷனல் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதில். அது மாதிரி ஒரு உணர்ச்சிகரமான ஒரு படம், அப்படி ஒரு படம் வந்து இந்த காலத்தில் வர்றதில்லை. அதை வந்து செய்யக்கூடியவர் இவரால் தான் பண்ண முடியும். நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லார் மத்தியிலையும் இருக்குது சார். ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி பேச ஆரம்பித்தா ஒரு படங்கள்லையும் ஒரு சீனும் அவரோட சர்டில் எக்ஸ்பிரஷன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தால் நேரம் போகிறதே தெரியாது. நாளைய தினம் படையப்பா ரிலீஸ் ஆகுது. அந்த எதிர்பார்ப்போட இந்த பேட்டியை நம்ம முடிக்கலாம். நன்றி சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி சூப்பர் ஸ்டார் பற்றி பல விஷயங்களை சொன்னீங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் சார்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.